ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ அடுத்த கண்டென்ட் என்னன்னா, 5ஆம் எண் எண்கள் வரிசையில பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். நீங்க பார்க்கக்கூடியது 5ஆம் எண். அதுவும் பார்த்தீங்கன்னா புதனின் ஆதிக்கம் கொண்ட ஒரு எண். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த தேதியில பிறந்தவங்களோட குணாதிசயங்கள், கேரக்டர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா பார்த்தலாம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். பொதுவா நம்ம எந்த தேதியில பிறந்திருந்தாலுமே 5ஆம் தேதியில பெயர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கு. நியூமராலஜிஸ்ட் எல்லாம் மேக்சிமம் 5ஆம் எண்ணில் வந்து பேர் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அப்போ 5ஆம் தேதியில பேர் வைக்கும்போது 5 வந்து புதன் வந்து ஏணிப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ 5ஆம் எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பக்காவான புதனுடைய ஆளுமை கொண்ட எண். புதன்னாலே யாரு அப்படின்னா, கணக்கன், அறிவாளி, புத்திசாலி, சாதுர்த்தியமானவன், நடிப்பு திறன் கொண்டவன், அறிவாற்றல் மிக்கவன், அறிவை கிரகிப்பவன், அறிவு சார்ந்த விஷயங்களை நேசிப்பவன், காதலிப்பவன், காதல் விஷயங்களில் வயப்படுபவன், கவிதை எழுதுபவன், கட்டுரை எழுதுபவன், எழுத்து எழுதுபவன், எழுதுகோள் அவனுடைய முக்கியமான ஒரு விஷயமாக வைத்திருப்பவன், புத்தகங்கள், பேனா, பேப்பர், எழுத்து, இது எல்லாமே புதனுடைய ஆளுமை. புத்தி கூர்மை. அவன் என்னப்பா விகடகவி, நகைச்சுவை. எப்படிங்க? நகைச்சுவை புதன். அப்ப இதெல்லாம் ஆளுமை கொண்டவர் புதன். உறவுகள்ல புதன தாய்மாமன், சகோதரிகள்ல இளைய சகோதரி, நண்பர்கள்ல நமக்கு ஒத்து போறக்கூடிய ஈக்குவல் வயதுடைய நண்பர்கள், மூத்த வயதுடைய நண்பர்கள் எல்லாம் சனி குரு, நம்ம ஈக்குவல் வயதுடைய நண்பர்கள் வந்து புதன். இப்போ எனக்கு 30 வயசு, உங்களுக்கு 30 வயசுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அங்கே வந்து புதன் வந்துடுவார். எனக்கு 30 வயசு, அவருக்கு 45 வயசு, அவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னாருன்னா அங்கே குருவும் சனியும் வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம கிரகங்களால் மாறுபட்ட கருத்துக்களை நம்ம பேச முடியும். கிரகங்களை வச்சு இந்த கருத்து இப்படி, இந்த கருத்து இப்படின்னு பேச முடியும். அப்படிப்பட்ட புதன் அறிவை கொண்டவன், ஞானத்தை கொண்டவன், புத்திசாலித்தனத்தை கொண்டவன். அவனை விகடகவின்னு வேற சொல்கிறோம். அப்போ புதனுடைய ஆளுமையில் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி வந்துடும். இதெல்லாம் 5ஆம் எண். அப்போ புதனுடைய ஆளுமை கொண்ட இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறது, புத்தகம் படிக்கிறது, ஏதாவது ஒரு சம்பவங்களை டைரி போட்டு எழுதி வைக்கிறது, மெமரியில் வச்சுக்கிறது, மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் யாரையாவது ஏதாவது பேசிட்டீங்கன்னா கூட அவங்க மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த 5ஆம் எண்காரங்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கும். இவர்கள் சாட்சாத் பெருமாளுடைய அனுகிரகத்தை கொண்டவர்கள். 5ஆம் எண்ணில் பிறந்தாலே பெரிய நெத்தி இருக்கும். நெத்தி வந்து பெருசாக இருக்கும் 5ஆம் எண். ஏன்னா புதன் பெரிய நெத்திக்காரன் வந்துட்டாண்டப்ப. இப்போ பெரியவங்கெல்லாம் வந்து குழந்தை பிறக்கும் போது பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நெத்தி பெருசாக இருக்குப்பா, இவன் நல்ல அறிவாளியாக வருவான் அப்படின்பாங்க. அப்போ 5ஆம் எண் வந்து அந்த நெத்தி, பெரிய நெத்தி கொண்டவர்களை காட்டுகிறது. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஏத்தி சீவி நெத்தி பெருசாக இருக்கு. இப்போ சில பெண்களுக்கே பார்த்தீங்கன்னா நெத்தி பெரிய நெத்தியாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் புதனுடைய ஆளுமை அப்படிங்கிறத பார்த்த உடனே சொல்லிடலாம். சுருட்டை முடி புதனுடைய ஆளுமை. கொஞ்சம் உயரமாகவும் இல்லாமல் ரொம்ப குள்ளமாகவும் இல்லாமல் நடுத்தரம் உயரம் உள்ளவர்கள் புதனுடைய ஆதிக்கம். விரல்கள் எல்லாமே புதன் தான். மேல இருக்கிற மெலிசான தோல் புதன், பச்சை நரம்புகள் புதன், காது மடல் புதன், நாக்கு புதன், இதெல்லாமே புதனுடைய ஆளுமை. மெயினா சொன்னீங்க நாக்கு புதன். நாக்கு புதன். அப்ப நம்ம ஒருத்தரை பேசுறோம், ஒருத்தரை விமர்சனம் பண்றோம், ஒருத்தரை பத்தி நல்லதை சொல்றோம் இல்லை கெட்டதை சொல்றோம் அப்படின்னா புதன் தான். இப்போ புதனை வச்சு தான் ஒருத்தரை விமர்சிக்க முடியும். புதன் நல்ல இடத்துல இருந்தா நீங்க நல்ல விமர்சனம் பண்ணிட்டு இருப்பீங்க. புதன் கெட்டு போயிட்டா நீங்க மோசமான விமர்சனம் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்பவுமே புதன் வந்து சூரியனோடவே இணைஞ்சு பயணிக்கிற ஒரு கிரகம் மேக்சிமம். அப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் ஒன்னாதான் இருப்பாங்க. சில ஜோதிட நூல்கள்ல புதனுக்கு அஸ்தங்க தோசை இல்லைங்கிறாங்க, சிலர் அஸ்தங்க இருக்குன்னு சொல்றாங்க. அது அனுபவத்துல தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத உண்மை. அப்படி புதன் அப்படிங்கிறது ஒரு பேரறிவு கொண்ட ஒரு அற்புதமான கிரகம். அப்ப யாருக்கெல்லாம் புதன் இருக்குதோ அவங்கெல்லாம் ரொம்ப 5ஆம் எண்ணில் பிறந்து 14, 23 பிறந்தா நகைச்சுவை குணம் அதிகம். ஒருத்தரை கலாய்க்கிறது, காமெடி பண்றது, காமெடி சீன் பார்க்கறது, நகைச்சுவையா இருக்கிறது, இது ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்களுக்கு அது ஒரு விருப்பமா இருக்கும். இளைய சகோதரி இருந்தால் அவங்க மேல பாசம் ஜாஸ்தி, பற்று ஜாஸ்தியா இருக்கும்.
அதே போல புதன் இருந்தாலே நண்பர்கள் சேர்க்கை இவங்களுக்கு முக்கியம். எங்க ஊர் பக்கம் டூர் போகணும், டிராவல் போகணும், பயணிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு சின்ன பயணமாவது பண்ணிட்டு வரணும். ஏதாவது ஒரு டீ சாப்பிட போறோம், ஒரு டூர் போறோம், ஒரு ஊருக்கு போறோம்னா அதுக்கு ஒரு நண்பர்கள் துணை வேணும். இப்படியெல்லாம் நினைக்கிறது அந்த கிரகங்களோட வேலை. அதுல புதன் 5ஆம் எண்ணுங்கிறோம் இல்லையா, 5ஆம் எண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான நம்பர். பஞ்சபூதம் அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 விரல்கள். பஞ்சபூதம், விரல்கள்ல 5 விரல்கள். 5ங்கிறதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. பஞ்சபூதம் தானே சொல்றேன். பஞ்சம்னா 5, பஞ்சமியில பிறந்தது. பஞ்சமி 5க்கு உட்பட்ட, ஆளுமைக்கு உட்பட்டது. வாராகிக்கு 5ஆம் எண் தான், புதனுக்கு 5ஆம் எண், பெருமாளுக்கு 5ஆம் எண் தான். இப்போ 5ஆம் எண் கொண்டவங்களை இந்த தெய்வத்தை வழிபட மேன்மை அடைவாங்க, நல்லா வருவாங்க. படிக்கலைன்னா கூட அந்த புதனுக்கு உண்டான யூனிக் நாலேஜ் நிறைய இருக்கும். 5ஆம் எண் சொல்லும்போது கம்ப்யூட்டரே வந்துருது. ஆமா, இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் யுகம் ஆயிடுச்சு. இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, கம்ப்யூட்டரு, செல்போனு, ஐபேடு, லேப்டாப்பு, ப்ளூடூத் இப்படி எல்லாம் வந்துருச்சு இல்லையா. இது எல்லாமே இப்ப நடக்கிறத பார்த்தா இந்த யுகமே வந்து புதனுடைய ஆளுமையில தான் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் புதனுடைய ஆளுமை, பறந்து விரிந்த ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சி புதனுடைய ஆளுமை. புதன்னாலே வந்து ஒரு அறிவு எங்க குவிஞ்சிருக்கு, அறிவு குவியல் எங்க இருக்கோ அதெல்லாம் புதன். இவங்களுக்கு வந்து குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த நம்பர்ல பிறந்தவங்க என் குழந்தை ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, என் குழந்தை பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மளோட இருக்கிற நண்பர்களே வந்து விவரமான அறிவான நண்பர்களை வச்சுக்கிறதுக்கு அந்த புதன் விரும்பும். அது புதன் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிட்டாருன்னா துள்ளலா இருக்கிறது, இளமையா இருக்கிறது. ஆமா, இளமையா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே தன்னை இளமையா வச்சுக்கிறது. இந்த டை எல்லாம் அடிச்சு எப்பவுமே ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணி, கசகசன் ட்ரெஸ் இருக்காது, நீட்டா இருக்கும், சிம்பிளா இருக்கும், ஆனா நீட்டா இருப்பாங்க. அது ஒரு 40 வயசுல இருக்கிறாங்கன்னா அவர் மட்டும் குறிப்பா சொல்லலாம், என்னடா 30 வயசுல இருக்கிற மாதிரியே இருக்க. ஒரு இளமையா இருக்கிறது எல்லாமே புதன் தான். அப்ப புதன்னாலே இரட்டைத்தன்மை. இந்த நம்பர்ல பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் இரட்டைத்தன்மை இருக்கும். இப்போ ஒரு இரட்டைத்தன்மைனா நம்ம தவறா எடுத்துக்க வேண்டியது இல்லை. இப்ப சோகமா இருப்பாங்க, ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே கடந்துருவாங்க. நம்ம விஷயத்தை ஏன் இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கணும், அது தேவையில்லை, நாமளா இருப்போம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. புதன்னாலே பழ வகைகள், பச்சை பழங்கள், கொய்யா, சீத்தாப்பழம், இதெல்லாமே வந்து புதன் தான். அப்ப இந்த பழ வகைகள் எல்லாமே புதனோட ஆளுமையில உள்ள வந்துடும். அந்த புதன் நமக்கு நல்ல 5ஆம் தேதியில பிறந்திருக்காங்க. 23, 14 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, காய்கறிகளை நிறைய விரும்புறது, நார்ச்சத்துக்களை அதிகமா எடுத்துக்கிறது இவங்களுக்கு பிடிக்கும். அந்த புதன் சொல்லும் போது ஜோதிடமும் குறிக்குது இல்லைங்க? ஆமாங்க. அடுத்தது வர்ற எழுத்து, கவிதை, கதை, கட்டுரை, ஜோதிடம், இது எல்லாமே புதன் தான். ஜோதிடத்துக்கு புதன் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நல்ல பிரசன்னம் பார்க்கணும்னு நினைச்சா புதன் வேணும். புதன் தான் வந்து அறிவாற்றலை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட். ஏன்னா 5ஆம் எண் இல்லையா. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல்கள், அலமாரி, புத்தக அலமாரி, இந்த ஸ்கிரீனு, ஜன்னல் ஸ்கிரீனு, இதெல்லாம் புதனுடைய ஆளுமை. தோட்டம், சின்ன சின்ன காய்கறி தோட்டங்கள் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு இல்லையா, அங்க புதன் வலுவா இருந்தால் தான் அந்த பச்சை காய்கறிகள் நல்லா வரும். தோட்டம் அழகா இருக்கிறதுக்கு சுக்கிரன், தோட்டம் போட்டு மெயின்டைன் பண்றதுக்கு சந்திரன், தோட்டத்துல பச்சை காய்கறிகள் வரணும்னா புதன். ஸோ நவகிரகங்களுடைய ஆளுமை இங்கெல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கும். அப்போ புதன் உங்களுக்கு பலமா இருந்தாலே இந்த பிறவியில நீங்க ஒரு பிளஸ்டு பர்சன் தான். இந்த நாராயணனுடைய அருள், பெருமாளுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு ரொம்ப அனுகிரகமா இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் இவங்களுக்கு வந்து பெருமாளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால, சிவனுடைய கடாட்சம்னா நம்ம மோட்சத்தை நோக்கி போறது. இப்ப பெருமாளை நம்ம கும்பிட என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னேற்றம், ஆசாபாசங்கள் போற டியூன் ஆகிட்டே இருக்கும். அப்ப இவங்க வேண்டுதலே எப்படி இருக்கும்னா, வளர்ச்சி, புகழ், பெருமை, முன்னேற்றம், பிரம்மாண்டம், இதை நோக்கி பயணமும் இவங்க கிட்ட இருக்கும். இது எல்லாத்துக்கும் இருக்கும், ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் அதிகமா இருக்கும். அதே போல நாலேஜ் இல்லாதவங்களோட சீண்டவே மாட்டாங்க, பழகவே மாட்டாங்க, பிடிக்காது. அவன் அறிவில்லாம பேசுறான்ப்பா, அவன் விவரம் இல்லாம இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாலேஜா ஒரு பர்சன் இருந்துச்சுன்னா அவங்களை இவங்க வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சு. இவர்கிட்ட இருக்கிற நாலேஜுக்கு நம்ம அடிமைப்பா, என்னமா கவிதை எழுதுறாரு, என்னமா மியூசிக் பண்றாரு, என்னமா ஜோசியம் சொல்றாரு. அப்ப இந்த புதன் வந்து லைக்கும்.
இந்த நீங்க 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதியில பிறந்தாலே உங்களுக்கு லக்னத்திலே புதன் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளம், திக்பலம் மாதிரி வேலை செய்யும். இப்ப இந்த 5, 13, 14, 23 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடவையாவது வேலை மாத்திட்டேன், இடத்த மாத்திட்டேன், ஸ்கூலை மாத்திட்டேன், வீடை மாத்திட்டேன், வண்டி மாத்திட்டேன், பேங்க் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டை நான் மாத்திட்டேன், என் பேரே வந்து இன்னொரு பேர் அடிஷனலா சேர்த்து மாத்திட்டேன், எங்க அப்பாவோட இன்சியல் தான் இருந்துச்சு, இப்போ எங்க அம்மாவோட பேரையும் இன்சியலா போட்டுக்கிட்டேன், ஒரு எழுத்தை மட்டும் நியூமராலஜியில் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஒரு எழுத்தை மட்டும் ஆட் பண்ணிட்டேன், எனக்கு 2 பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் மணிகண்டன் அப்படின்னா நான் மணி சார்னு பேசுகிறோம். அப்போ உங்கள் பேர் முழு பேர் மணிகண்டன் பேர், மணிகண்டன் பிரபாகரன் சொல்கிறாங்க, நான் மணி சார்னு கூப்பிட்றவங்கள. அப்போ இப்படி சுருக்கி கூப்பிடுறது, செல்லமாக கூப்பிடுறது, பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறது, புனைப்பெயர்கள் அழைக்கிறது, ஊர் பேர்களோட சேர்ந்து அழைக்கிறது எல்லாமே அங்கே புதனுடைய ஆளுமை உங்களுக்கு வந்துடுது. அப்போ இந்த புதன் வந்து எண்ணிக்கை எண்களை குறிக்கக்கூடியவர். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 65 வேளம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கும். 65 வேளம்பாளையம், 65 வேளம்பாளையம், இப்படி எல்லாம் இருக்கும். 5 ரோடுன்னு இருக்கும். இது எல்லாமே புதன். ஒரு எண்ணு ஒரு ஊருக்கு முன்னாடி வந்து ஒரு ஊர் வருதுன்னா அங்க புதன். கோயம்புத்தூர்ல கூட 5 கார்னர் 65 வேளம்பாளையம்னு திருப்பூர்ல ஒரு ஊர் இருக்கு. 65 வேளம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அப்ப 65 ஏன் வருது? வேளம்பாளையம்னு வந்துருச்சு. 65 எண்ணுல வந்துருச்சுல்ல நம்பர்ஸ். 5 கார்னர், 5 ரோடு, 3 முக்கு, 3 முக்கு கிட்ட வந்துருங்க. காஃபி பார் அங்க ஒண்ணு இருக்கு, அங்க வாங்க மீட் பண்ணுவோம். இது எல்லாமே புதன் தான். புரோக்கரேஜ் புதன். அதாவது நாலேஜ் மட்டும் வச்சு சம்பாதிக்கிறது, பேசி சம்பாதிக்கிறது. கமிஷன் ட்ரேடிங் ஏஜென்சிஸ் 5, 14, 23 எல்லாம் பாருங்க. யாராவது இவங்க ஒன்று புரோக்கரேஜ், கமிஷன் ட்ரேடிங் ஏஜென்சிஸ், பிரான்சிஸ் எடுக்கிறதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த நண்பர்கள் இவங்க கூட இருப்பாங்க. இந்த கன்சல்டேஷன் பண்றவங்க, கன்சல்டிங்கு, அதாவது 2 வீலர் எடுத்துட்டு போய் கலெக்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க, ஓடுறது, ஒடியாடுறது, அலைஞ்சு திரிஞ்சு வசூல் பண்றது, அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிக்கிறது, இதெல்லாமே புதன் தான். நாலேஜை வச்சு உலகம் முழுவதும் தன்னோட நாலேஜை பரப்பி சம்பாதிக்கிறதும் புதன். சிறப்பு. இங்க உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வெள்ளைக்காரனுக்கிட்ட பேசி நம்ம நாலேஜை ஷேர் பண்ணி அங்கிருந்து நம்ம பொருளாதாரம் ஈட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா புதன். நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து புதன் யுகம்னே சொல்லலாம். ஆமா, இது புதன் யுகம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நாம படிக்கிற காலத்துல எங்க வாத்தியாரே என்ன சொல்லுவாருன்னா, இது புதன் யுகம் பாம்பார். புதன் யுகம் இனி வர்ற காலத்துல எல்லாமே பூரா கம்ப்யூட்டர் மயமா இருக்க போகுது. புதன் இல்லாம நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஒரு செல்போன் இல்லாம வாழ்ந்துட முடியுமா? வாழ்ந்துட முடியாது. அதுல ஒரு ஆப் இல்லாம வாழ்ந்துட முடியுமா? இப்ப பாருங்க, புதன் தான் பத்திரப்பதிவு. செல்லுலயே பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம்னு அரசாங்கம் ஒரு ஆணை வெளியிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப புதனுடைய ஆளுமை அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறதா இங்க நிதர்சனம். அப்போ உங்களுக்கு அறிவு கூர்மை நல்லா இருக்கணும், புதனுடைய ஆளுமை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க அடிக்கடி பெருமாள் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, திருவெண்காடுல இருக்கிற புதன் வழிபாடு, குறிப்பா சக்கரத்தாழ்வார் வழிபாடு, சக்கர சுதர்சனர், கிருஷ்ணர் கையில் இருக்கும்ல சக்கரம், கிருஷ்ணரே புதன் தான். அவர் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபுல் மேக்கப்ல தான் இருப்பாரு. உடம்பே பச்சை நிறம், ப்ளூ கலர், பச்சை கலர் ராமர், ப்ளூ கலர் கிருஷ்ணரு, பச்சை கலர் நிறம் கொண்டது மீனாட்சி அம்மன், வாராகி அம்மன். இப்படி நிறம் மாறிய தெய்வங்களையும் புதன் தான் குறிப்பார். விலங்குல பச்சோந்தி, விலங்குல இந்த செகண்ட்ல நிறம் மாறக்கூடிய ஒரு இது புதன். அப்ப ஆண்களும் நிறம் மாறிடுவாங்களா? அப்படி கணக்கு இல்லை. புதன் கிட்ட நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா கரெக்டா இருப்பாங்க, இந்த தேதியில பிறந்தவங்க கிட்ட. இல்லைன்னா அவங்க மாறிடுவாங்க. சாமர்த்தியம் சொல்லலாங்களா? அது சாமர்த்தியம் தான். அது வந்து பயங்கர சாமர்த்தியம். ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்களால நிச்சயமா பேச முடியும். ஒருத்தரை வச்சுக்கவும் தெரியும், ஒருத்தரை கழட்டி விடவும் தெரியும். கரெக்டான பர்சனாலிட்டினா அவங்களால ஜீரணிக்க முடியாது, டிராவல் பண்ண முடியாது. புதன்னா சமாதான பிரியர். புதன்னா இவங்க மேக்சிமம் சண்டை கட்டுறதை தவிர சமாதானத்துக்கு போறதுக்கு மேக்சிமம் விரும்புவாங்க. இவங்க சமாதானம் ஆகாதப்பதான் என்ன பண்ணுவாங்க? சண்டைக்கு போவாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? சமாதானத்துக்கு தான் போனார். அப்புறம்தான் அறிவு கூர்மையை பயன்படுத்தி போருக்கு போனார். இவங்களுக்கெல்லாம் பாருங்க, நாலேஜ்டு பர்சனா இருந்தா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்ப மனைவி வந்து இவங்களோட வேலைக்காக சப்போர்ட் பண்றாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க, எழுதிடுறாங்க, ஏதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தமா கோட் இருந்து பில் போட்டு கொடுக்குறாங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். அப்படி இந்த புதனுடைய ஆளுமை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு யாராவது ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா அவங்க நாலேஜா, இவங்களுக்கு
இவங்களுக்கு நண்பர்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ம். வேல்யூபிளான நண்பர்கள் தான் வேணும், அறிவு சார்ந்த விஷயம். அறிவு சார்ந்த நண்பர்கள் தான் வேணும். நகைச்சுவை, ம். விகடகவி, ஜோயில ஜோவியில இருப்பாங்க, ஜாலியா. எங்க பாருங்க, மாசத்துல 25 நாள் மாங்குன்னு உழைப்பாங்க சார். 5 நாள் எங்கேயாவது ஊர் சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுகளோட போகலாம், போய் எங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம், செல்போனெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் புதன் தான். அப்ப இந்த புதன்களுக்கு இயற்கை சார்ந்த இடங்களை ரொம்ப பிடிக்கும். ம். புல்வெளி, வயல்வெளி, ஹில்ஸ். அப்ப இந்த புதன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு போனா வில்வ இலை வாங்கிட்டு போகலாம், ம். பிள்ளையாரை பார்க்க போனா அருகம்புல் மாலை போடலாம், பெருமாளை பார்க்க போனா துளசி போடலாம். அப்ப அந்த பச்சை நிற புல்லு, அந்த பச்சை நிறத்தில் இருக்கிற விஷயங்களை கொண்டு போய் கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறதுனால இவங்களுக்கு பலம். நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா அகத்திக்கீரை கொடுக்கலாம். ம். நீங்க இந்த புதனுடைய ஆளுமை இதெல்லாம் உங்களை சூப்பரா பாதுகாக்கும். ஐயா, அந்த கடன் சொல்லும் போது புதனை குறிக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அது எதனால புதன் வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் அதிபதி இல்லையா? ஓகே. புதன் வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் அதிபதி. அப்ப 6ஆம் அதிபதிங்கிறதுனால இங்க கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை. நீங்க 5ஆம் நம்பர்ல பிறந்துட்டாலே இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கடன், நோய், வழக்கு, எதிரி, பகைன்னு பேக் எண்ட்ல ஒரு வகை இருந்துகிட்டு தான் இருக்கும். அது முடியாது. புதன்னாலே வந்து தொடர்கதை. என்னது தொடர்கதை? 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 6ஆம் இடம்ங்கிறது எதிரி, 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன். இந்த புதன்ல மட்டும் யாராவது ஆதிக்கத்துல பிறந்திருந்தா இவங்க அண்ணன் தம்பி ஒற்றுமையில ஒரு குறைபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும், டிஸ்டர்ப் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இவர் செய்யற நல்லதை மற்றவங்க பார்வையில கெட்டதா தான் தெரியும். அதுலயே இவர் அந்த 5ஆம் நம்பருக்கார் மனசு உடைஞ்சிருவார், போங்கப்பா அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சிருவார். நண்பர்கள் கிட்ட உண்மையா இருப்பாங்க இந்த 5ஆம் நம்பர்ல பிறந்தவங்க. நண்பர்கள் இவங்க கிட்ட உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவங்க உயிரையே கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஈஸியா நடந்துடும். அப்போ புதன் 5ஆம் எண்ணுங்கிறது சாதாரண எண் கிடையாது. நிறைய கம்ப்யூட்டர் துறை, எழுத்துத்துறை, டாக்குமெண்டேஷன், கலைத்துறை, இசை, நடனம், நாட்டியம், ஓவியம், அப்புறம் 2 வீலர் 4 வீலர், இதெல்லாம் 5ஆம் தேதிக்கு 5ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைக்கிளிங் போறது, 2 வீலர்ல அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது. ஏன்னா 3ஆம் இடம் இல்லையா? அப்புறம் அணிகலன்கள் விரும்புவாங்க. இந்த 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க அணிகலன்கள் நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த அணிகலன்களே வேண்டான்ருவாங்க. அவங்க மட்டும் பாருங்களேன், 50 வயசு ஆனாலும் அந்த சட்டை பேண்ட் எல்லாம் இளமையா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கலரா பூவெல்லாம் போட்டுக்குவாங்கல்ல, இதெல்லாம் 5ஆம் நம்பருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப 5ஆம் எண்கிறது வந்து உங்க வீட்டுல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குதுனாலே அங்க புதன் உள்ள வந்துடுறாரு. இங்க பாருங்க, நம்ம வந்து இது மூட நம்பிக்கை எல்லாம் இல்லைங்க. அந்த நிறம் அந்த கிரகத்தினுடைய அதிர்வலைகளை நமக்கு சொல்லுது. மேல இருந்து இயக்கிற அந்த 9 கிரகங்களும் நம்ம வாழ்வியல்ல ஒரு அங்கமா இருக்குதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன் செவ்வாசனி சேர்ந்தவங்களுக்கு பல்லு விழுகுது, பல்லு சொத்தையாகுது, பல்லுக்கு கிளிப் போடுறாங்க, பல்லு உடையுது, பல்லுக்கு ரூட் கேனல் பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க வந்து உங்க இதுல டேட் ஆஃப் பர்த்ல 8ஆம் தேதி 9வது மாசத்துல பிறந்திருந்தாலுமே உங்களுக்கு பல் பிரச்சனை வந்துடும். 8ங்கிறது சனி, 9ங்கிறது செவ்வாய். அப்ப அந்த சனி செவ்வாயே வந்து பல் பிரச்சனை கொடுக்கும். அப்ப புதன்னாலே ஸ்கின் பிரச்சனை, புத்தி பேதலித்தல். என்னது புத்தி? ரொம்ப யோசிச்சா என்ன ஆகும்? டிப்ரெஷன் வந்துடும். இப்போ புத்தி பேதலித்தல், மன அழுத்தம். இந்த புதன்ல பிறந்தவங்க, இந்த எண்ட்ல பிறந்தவங்க பேக் எண்ட்ல இது வந்து ஒரு 60% பொருத்தி வரும். பரம்பரையில் யாராவது மனநோய் பாதிக்கப்பட்டவங்க கூட இருப்பாங்க, மனசுக்காக மெடிசன் சாப்பிட்டவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற விதி. இப்போ 5ஆம் நம்பருக்கு வந்து நிறைய சொல்லிட்டே போலாங்க. 5ங்கிறது வந்து சாத் எம்பெருமான், அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணுங்கிற மாதிரி விஷ்ணு கடவுள். அப்ப இவங்க விஷ்ணு வழிபாடு நிறைய பண்ண ஆத்மார்த்தம். 5ஆம் தேதியில பிறந்தாலே நீங்க ஸ்ரீராம ஜெயம் தொடர்ந்து எழுதிட்டே வரலாம். எழுதிட்டு வர உங்க கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் தீரும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு சூப்பரா கேட்கும். கன்னி வீட்டுக்கு வந்து குருவாயூர் சொல்லுவாங்க. ஆமா, கன்னியில இருந்தா குருவாயூர் போக சொல்லுவோம். குரு புதன் சேர்ந்தா குருவாயூர், செவ்வாய் புதன் சேர்ந்தா வெங்கடாச்சலபதி. இப்படி புதன் சந்திரனும் சேர்ந்தா சீனிவாசன், குருவும் புதனும் சேர்ந்தா குருவாயூர், சனியும் புதனும் சேர்ந்தா கரிவரதராஜ பெருமாள், ராகுவும் புதனும் சேர்ந்தா பாம்பு மேல் படுத்த பெருமாள், புதனும் கேதுவும் சேர்ந்தா நரசிங்க பெருமாள். எவ்வளவு இருக்கு பாருங்க. நம்ம நேயர்களுக்கு இது உதவிகரமா இருக்கும். ஏன்னா அந்த கன்ஜெக்ஷன் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தா நமக்கு அந்த வழிபாடுகளை பண்ணி நம்ம மேன்மை அடையலாம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலியமா இவங்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்பையா. நன்றி. நன்றி. வணக்கம்யா.